நான் உங்களுக்காக முழுவதும் ஜெபித்தேன் என்று சொல்லுகிறேன். உங்களுக்காக நான் விழுந்து ஜெபித்தேன் என்று சொல்லுகிறேன். உங்களுக்காக நான் முகங்குப்புற விழுந்து ஜெபித்தேன் என்று சொல்லுகிறேன். கண் விழிக்க முடியாதபடி உங்கள் இமைகள் சோர்ந்து போகிறது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். கண் விழிக்க முடியாதபடி நீங்க சோர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார், சோம்பேறிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வேதனைப்படுகிறார். ஆசீர்வாதங்கள் கிடைக்க எவ்வளவுதான் வாக்கு பண்ணி இருந்தாலும் நிறைவேற பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதிகாலை ஜெபம் ஏறெடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால அதிகாலையில் நாம் அவரை தேடினால் கண்டடைக்க முடியும். என்னை தேடி வாருங்கள், என்னை காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். என்னை தேடி வாருங்கள், என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். என்னை தேடி வாருங்கள், என் குரலை கேட்பீர்கள் என்று சொல்லுகிறார். அதனால் அவருடைய குரலை கேட்க வேண்டும் என்று சொன்னால் அதிகாலையில் தேட வேண்டும். கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை நோக்கி தேடுகிறா இருக்கணும். அவர் சமீபமாக இருக்கிற நேரத்தில் தான் நம்ம கூப்பிட முடியும். அவரை கண்டடையத்தக்க நேரம் அதிகாலை தான். பல ஜபங்கள் இருக்கிறது, எல்லாவற்றிலும் விசேஷமானது அதிகாலை ஜபம். குறைந்தபட்சம் 1 மணி நேரமாக ஜபம் பண்ண வேண்டும். ஆண்டவர் அதில் தான் பிரிய வைக்கிறார். அதனால அதிகாலையில் நீங்க தூங்காதீங்க. எழுந்திருக்க முடியாத பலவீனம் இருக்கும், விட்டுடாதீங்க. ஆசீர்வாதங்கள் தடைபடும், வரவேண்டிய நன்மைகள் தடைபடும், கிடைக்க வேண்டிய எல்லா காரியங்களும் தடைபடும், முன்னேற்றங்கள் தடைபடும். எல்லாவற்றிலும் இருக்கிற தடைகள் விலக வேண்டும் என்று சொன்னால் அதிகாலை ஜபத்தை அதிக நேரம் ஏறடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதிகாலை ஜபத்தை அதிக நேரம் ஏறிடுங்கள், அப்பொழுது என் பிதா உங்கள் பேரில் பிரியப்பட்டு உங்களுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார் என்று ஆண்டவர் பேசுகிறார். உங்களுக்கு வாக்கு பண்ணின காரியங்கள் அநேகம் இருக்கலாம். உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன காரியங்கள் அதே அநேகம் இருக்கலாம். வாழ்க்கையில் உங்களுக்காக கொடுக்க நினைத்த திட்டங்கள் அநேகம் இருக்கலாம். உங்களுக்கு எதை கொடுக்க விரும்பினாலும், எதை செய்ய ஆண்டவர் விரும்பி இருந்தாலும், நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதிகாலை எழுந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அதிகாலையில் அவரை தேடுவதுதான் நமக்கு மிக முக்கியமான ஒன்றாயிரு. இந்த அதிகாலை ஜபத்தின் மேன்மையை